Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம சூப்பரா வீட்லயே எப்படி மருதாணி மெஹந்தி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். இன்னும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. எங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரெண்டு பொருள் தான் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு பழைய டின்னு, ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்டட் டின்னு எடுத்துக்கோங்க. நான் இது எங்கள் சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு வாங்கின டின்னு தான், இது யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ அதில் ஒரு அகல் விளக்கு, நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா, மண் விளக்கு. ஸோ அந்த அகல் விளக்கை இந்த மாதிரி தலைகீழ கவுத்து வச்சுக்கணும். அதை சுற்றிலும் நம்ம எடுத்திருக்க சர்க்கரையும் ஜீரகத்தையும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம், நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்வரில் எதுலனாலும் ஒரு இந்த சைஸ் உள்ள ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து அந்த அகலுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு எப்படின்னா, ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நம்மளுக்கு சூடேறணும். ஸோ நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். 3 to 4 மினிட்ஸ் அப்படியே இது அடுப்புலேயே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஸ்மெல் நல்ல ஒரு மருதாணி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது மேலே இருக்க தண்ணி லைட்டாக சூடேறும். ஸோ அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த டின்னு ஆறணும். ஸோ சூடு ஆடுற வரைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ டின்னுக்குள்ளே பாருங்கள், சுற்றிலும் எல்லாம் கருப்பாக இருக்குது, அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த டின்னு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அகல்வெளுக்கு தனியாக அழகாக பேத்துட்டு வந்துடும். நம்மளுக்கு டின்னுமே நம்மளுக்கு அழகாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் குங்குமம், நான் டார்க்கான குங்குமம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிகப்பு கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது கூட இருந்தாலுமே 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கையில் வச்சுக்கலாம். நான் மருதாணிலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வச்சுருக்கேன். இது நீங்கள் மீதி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 month வரைக்கும் இது கெடாது. நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பட்ஸ் வச்சு நீங்கள் கையில் டிசைன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது நான் கையில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண உடனே எனக்கு இந்த அளவுக்கு டார்க்காக நம்மளுக்கு பிடிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட மெஹந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதோட வாசனை அப்படியே நம்ம இலையில் அரைச்சி வச்ச அந்த மருதாணி வாசனை தான் அடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.